ஒரு 15 நாட்களாக நம்முடைய தமிழ்நாட்டில் இந்த திருநெல்வேலி பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய கொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இளம் வாலிப தம்பிகள் நிறைய பேர் கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கடந்த வாரத்திற்கு முந்தின வாரம் முழுக்க திருநெல்வேலியில் நிறைய இடத்துல எனக்கு கூட்டங்கள் இருந்துச்சு. ஆனால் அந்த கூட்டங்களிலே தங்கி இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான நியூஸ் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னால், இங்கே நிறைய கொலைகள் நடக்குது, அங்கே நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், நிறைய சர்ச் இருக்குது. ஆனால் வாலிப பிள்ளைங்க நடு ரோட்டில் வெட்டி கொல்லப்பட்டு அது அவர்களுக்கு அந்த கொலை ஆக்சிடெண்ட்டாக சொல்லப்பட்டு இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குது அப்படின்றத கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ஆனால் அங்கேருந்து ஊழியம் முடித்துட்டு வந்ததற்கு பிறகு செய்தித்தாள்கள் மூலமாக பார்க்கும்போது அடுத்ததாக ஒரு பெரிய கொலை திரும்பவும் போன வாரத்தில் நீங்கள் எல்லாம் நிறைய பேர் செய்தித்தாள்கள்லையும் இன்னும் அந்த யூடியூப் அந்த மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 2 சமுதாயத்திற்கு இடையே இருக்கிற அந்த பிரச்சனையினால், 2 குடும்பத்தினத்தில் இருக்கிற அந்த பிரச்சனையினால் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக பல ஆட்கள் இந்த பக்கத்தில் சாகுறாங்க, அந்த பக்கத்தில் சாகுறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அப்போ எனக்கு இது ஒரு ஃபஸ்ட் டைமாக நான் அப்படி கேள்விப்படுறேன். ஸோ நிறைய இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது என்று தெரிந்தாலும், ஸோ இப்படியெல்லாம் இருப்பாங்களா, இப்படியெல்லாம் கொலை பண்ணுறதாங்க, அதுவும் நம்முடைய ஊரில் பண்ண முடியுமா அப்படின்ற அதை குறித்து நிறைய நான் யோசித்து நிறைய ஆராய்ச்சி போல் அப்படி செஞ்சேன். அப்போது செய்யும்போது எனக்கு நிறைய வித்தியாசமாக இருந்துச்சு. அப்படின்னா நம்ம ஊர்லேயா இப்படியெல்லாம் நடக்குது? என்ன அப்படின்னு சொன்னால், ரவுடிகள் தங்களை ரவுடிகளாய் காண்பித்து என் கையில் கத்தி இருக்குது, என் கையில் துப்பாக்கி இருக்கிறத பெருசாக நினச்சிட்டு தான் கூட ஆள் பலமாக இருக்கிறத காமிச்சிட்டு அதை ஜெயிலில் போய் அங்கே தங்களுடைய குற்றங்களை பணத்தை கொடுத்து நிரூபிக்காமல் அப்படியே திரும்பி கொலை பண்ணுறது, ஒருத்தனுடைய பேரில் 5 கொலை, ஒருத்தனுடைய பேரில் 7 கொலை, இப்படியெல்லாம் இருக்கிறத பார்த்து நான் ரொம்ப பிரமிச்சு போனேன். நம்முடைய தமிழ்நாட்டில், நம்முடைய இந்தியாவில் சட்டங்கள் இப்படி இருக்குதே அப்படின்னு கஷ்டமாக இருந்துச்சு. இப்படிப்பட்ட குணத்தோடையே இருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் என்ன ஆணி வேர்? இது எங்கிருந்து ஆரம்பிச்சிருச்சு? இதை யார் ஆரம்பிச்சா அப்படின்னு வரும்போது இந்த பழி வாங்குதல் அப்படின்ற இந்த ஒன்றை நான் கண்டுபிடித்தேன். ஸோ இதற்காக நான் ஜெபம் பண்ணேன். இந்த செய்திக்காக நிறைய நான் தியானித்து நான் யோசித்து அதற்காக ஜெபித்து கொண்டே இருந்தேன். கடந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இந்த பழி வாங்குதலை குறித்து பேசணும் அப்படின்னு ஒன்று நினச்ச மனசில், ஆனாலும் சரியான ஒரு நடத்துதல் இல்லாமல், ஆனால் இன்றைக்கு இந்த பழி வாங்குதலை குறித்து ஆண்டவர் என்னுடைய உள்ளத்திலே தெளிவாக என்னுடைய உள்ளத்திலே பேசினார். ஆண்டவருடைய பிள்ளைகள் இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் உண்டு. ஸோ பழி வாங்குதல், இதை குறித்து தான் இன்றைக்கு நான் பேச போகிறேன். நம்முடைய வேதத்தை திறந்து ஒரு சில வசனங்களை நம்ம எல்லாருமே தெளிவாக நீங்கள் வாசிக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்கிறேன். முதலாவதாக ஒரு வசனத்தை, உபாகமம் 32ஆம் அதிகாரத்தினுடைய 35வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 32ஆம் அதிகாரம் 35வது வசனம், பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் எனக்குரியது, ஏற்ற காலத்தில் அவருடைய கால் தள்ளாடும், அவர்களுடைய ஆபத்து நாள் சமீபமாய் இருக்கிறது, அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும். நல்லா கவனிங்க. முதலாவதாக ஆண்டவர் இந்த இடத்திலே எழுதி வைத்திருக்கிறார், பழி வாங்குதலும் பதில் அளிப்பதிலும் எனக்குரியது, அது கர்த்தருக்குரியது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்த வசனத்தை ஒன்று வாசிக்கலாம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தினுடைய 48வது வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 48வது வசனம், அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். நல்லா கவனிங்க. 2வது வாசித்த இந்த வசனத்திலையும் சங்கீதக்காரன் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நான் ஆராதிக்கிற, நான் வணங்குகிற என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு பழிக்கு பழி வாங்குகிறவர். என் எதிரியினிடத்திலே நான் பழிவாங்க வேண்டிய அவசியம் இல்லை, என் சத்துருனிடத்திலே நான் பழி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்காக யார் பழி வாங்குவாங்கன்னா, எனக்காக கர்த்தர் பழி வாங்குவார். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரத்தினுடைய
36வது வசனத்தை வாசிக்க போறோம். 51ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உனக்காக வழக்காடி உன் பழிக்கு பழி வாங்கி அதன் கடலை வரளவும் அதன் ஊற்றை சுவரவும் பண்ணுவேன். ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உனக்காக வழக்காடி உன் பழிக்கு பழி வாங்கி. அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், நான் உனக்காக வழக்காடுவேன், நான் உனக்காக பழிக்கு பழி வாங்குவேன். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ரோமரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 19வது வசனம். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதிர் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடி நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். நல்லா கவனிங்க, போதும், என்னை கவனமாய் கவனிங்கள். வேதத்துல நம்ம வாசித்த இந்த வசனத்திலெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, பழி வாங்குறதுல உன் கையில கொடுக்கல. இந்த உலகத்துல எதிரிகள் உங்களுக்கு இருக்கலாம், நிறைய மன கஷ்டப்படுத்துறவர்கள் இருக்கலாம், சில நஷ்டங்களை வருவிக்கிறவர்கள் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இல்ல, நீங்கள் பழி வாங்குற அந்த வேலையை உங்க கையில நீங்க எடுக்க கூடாது என்கிறதுலே ஆண்டவர் ஒரு விஷயம் அல்ல, பல விசை எழுதி வைத்திருக்கிறார். இந்த ஜெபத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரோ ஒருத்தர் அதிகமாய் நீங்கள் காயப்பட்டிருக்கலாம், நீங்க நஷ்டப்பட்டிருக்கலாம், சில இடத்திலே அவமானப்படுவதற்கு சிலர் ஒருவேளை உங்களுக்கு காரணமாய் இருக்கலாம். உங்க மனசுல நான் பழி வாங்காம நான் விட மாட்டேன், கண்டிப்பா நான் 2ல் 1 பார்ப்பேன், அது எப்படி அவங்க பண்ண முடியும்? யாரோ ஒருத்தரை, ஒருவேளை உங்கள் மாமியாரா இருக்கலாம், உங்க மாமனாரா இருக்கலாம், உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்று உங்களோடும் என்னோடும் தெளிவாய் பேசுகிறார். பழிவாங்கிற வேலை நம்முடையது அல்ல. இன்றைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும், இந்த இடத்துல இருந்து ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கணும். ஆண்டவரே, எது நடக்கட்டும், எது நடக்கட்டும், எவ்வளவு விரோதமாய் வேண்டும் என்றாலும் எழும்பட்டும், ஆனால் இன்று நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், கண்டிப்பாக நான் இனி யாரையும் என்ன பண்ண மாட்டேன்னா, நான் பழி வாங்க மாட்டேன். கவனிங்க, இந்த பழி வாங்குதல் என்கிறது உலகத்துல மட்டும் இல்ல. நம்ம என்னமோ செய்தித்தாளில் வாசிக்கிறோம், அவன் கத்தியை வச்சான், அவன் வெட்டினான், தலையை கட் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னெல்லாம் நம்ம நிறைய வாசிக்கிறோம். ஆனா கிறிஸ்தவர்கள், நான் தான் கத்தியை வச்சுக்கலையே, நான் அப்படி கொடூரமான கொலையாளி எல்லாம் இல்லையே, நான் யாரை கொலை பண்ணேன், நான் அப்படியெல்லாம் கிடையாது, நான் பழி வாங்குற எண்ணம் எல்லாம் எனக்கு இல்லை. ஒன்று நினைத்து கொள்ளுகிற, அவங்க நிறைய பேர் கத்தியை வச்சுட்டு பழி வாங்குறாங்க. ஒவ்வொருத்தருமே பழி வாங்குறதற்கென்று சிலர் ஒவ்வொரு ஆயுதத்தை வச்சிருக்கிறாங்க. பாருங்க, சிலர் பழி வாங்குறது எப்படி பழி வாங்க தெரியுமா? பேசுறத விட அமைதியாக்கிடுவாங்க. நான் பேச மாட்டேன், பேசாம பழி வாங்குவாங்க. சிலர் பேசி பழி வாங்குவாங்க, சிலர் சண்டை போட்டு பழி வாங்குவாங்க, சிலர் மூட்டி கொடுத்து பழி வாங்குவாங்க. நல்லா கவனிச்சுங்க, பழி வாங்கிறது என்கிறது வெறும் கத்தியை தூக்கிட்டு இன்னொருத்தரை வெட்டுறது மட்டும் பழி வாங்கிறது கிடையாது. உங்க மனசுக்குள்ள மனைவிய, கணவனை இப்படி பண்ணிட்டாங்க, நான் உனக்கு இப்படி பண்ணுவேன், நீ அனுபவிக்கணும், நீ எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு உங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கிற கசப்பு அவர்களுக்கு விரோதமாய் பேசுவதற்கும் செய்வதற்கும் உங்களை வழிநடத்துமானால், நான் நம்புறேன் நீங்களும் ஒரு விதத்தில் எப்படி தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, பழி வாங்குற குணத்தோடு தான் இருக்கிறீர்கள். உங்களுக்கு கையில கத்தி இல்லை சிஸ்டர், உங்க கையில கத்தி இல்லை பிரதர், ஆனா என்ன தெரியுமா இருக்குது? கத்திய மாதிரி நிறைய பேருக்கு வார்த்தை இருக்குது, நிறைய பேருக்கு வார்த்தை இருக்குது. நிறைய பேர் இதிலெல்லாம் நிறைய பேர் அவ்வளவுதான், பேசாமல இருந்தே பழி வாங்கிடுவாங்க, வராம இருந்தே பழி வாங்கிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தரத்துல தெளிவா பேசுறாரு, இந்த பழி வாங்குறதல் என்கிறது உனக்குரியது அல்ல, உனக்குரியது அல்ல. அது யாருக்குரியது என்று சொன்னால் அது கர்த்தருக்குரியது. ஆமென் சொல்லுங்கள்.